A very good morning students. In this science video section we are going to learn about standard 6 term 1 unit 1 measurement. Let's start with the introduction part. Few questions to start with. Okay, your father gives you a bag and asks you to get potatoes. Okay, how will you ask the shopkeeper? உங்கள் ஃபாதர் வந்து ஒரு பேக் கொடுத்து பொட்டேட்டோஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஷாப்கீப்பர்கிட்ட என்ன சொல்லி கேட்பீங்க? ஓகே, யுவர் மாம் டெய்லி கெட்ஸ் மில்க் ஃப்ரம் த மில்க் மேன். ஹவு மச் டஸ் த கெட்? எவ்வளோ சொல்லி அவங்க வாங்குவாங்க மில்க் பால்? ஓகே, ஸோ ஹவு லாங் வித் டேக் டு ரீச் யுவர் ஸ்கூல் ஃப்ரம் யுவர் ஹவுஸ்? உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ தூரம் போகிறீங்க? அதை எப்படி சொல்லுவீங்க? யுவர் கசின் ஆஸ்க் யூ வாட் யூ ஹைட்? நீ என்ன ஹைட்டில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட்ஸ் யுவர் ஹைட்ஸ்? how will you measure and inform him? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு சம் கைண்ட் ஆஃப் யூனிட்ஸ் தேவை. ஓகே, அதாவது to do the task given above we need to know about measurement. The comparison of unknown quantities with some known quantities is known as measurement. Measurement of a quantity how two parts, a number and a unit. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் ஃபாதர் வந்து உங்களை பொட்டேட்டோஸ் வாங்க ஷாப்க்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. நீங்கள் ஷாப்கீப்பர்கிட்ட என்ன கேட்பீங்க? 1 kg 1 கிலோகிராம் பொட்டேட்டோஸ் கொடுங்க, இல்லை 1/2 கிலோகிராம் பொட்டேட்டோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதே இது உங்கள் மம்மி வந்து மில்க்மெண்ட்டை பால் எவ்வளோ வேணும்னு கேட்பாங்க. 1 லிட்டர் கொடுங்க, இல்லை 1/2 லிட்டர் கொடுங்க அப்படிங்கிற லிட்டர் மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஹவு லாங் டு நீங்கள் வந்து ஹவுஸ்லேருந்து ஸ்கூலுக்கு ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் எப்படி சொல்வீங்க? 1 கிலோமீட்டர் இல்லை 1/2 கிலோமீட்டர் அப்படிங்கிற கிலோமீட்டர் மெஷர்மெண்ட்டில் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்மளோட ஹைட் கேட்டாலும் 5 ஃபீட் இருக்கேன், இல்லை 5.2 ஃபீட் இருக்கேன் அப்படிங்கிற ஹைட் மெஷர்மெண்ட்டும் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் we can use it in measurement. Okay, so define measurement. The comparison of unknown quantities with some known quantities is known as a மெஷர்மெண்ட்டு. ஸோ நமக்கு ஒரு குவான்டிட்டி, ஒரு அன்னோன் குவான்டிட்டி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நோன் குவான்டிட்டியை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷாப்க்கெலாம் போனீங்கன்னா அந்த வெயிட் மிஷின், அந்த கல் பார்த்துப்பீங்க, வெயிட் கல். ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு மெஷர்மெண்ட் 1 kg 1/2 kgன்னு அந்த கல்லே நமக்கு எழுதியிருக்கும். ஸோ அது வந்து நோன் குவான்டிட்டி, நமக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம கேரட் வந்து 1/2 கிலோகிராம் வாங்க போகிறோம்னா அது நமக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த நோன் குவான்டிட்டியை வச்சு நம்ம அன்னோன் குவான்டிட்டி, ஒரு கேரட்டுக்கு எவ்வளோ 1/2 kg தெரியாது, இந்த கல் வச்சா தான் நமக்கு எவ்வளோ வெயிட் கரெக்டாக இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த 1/2 kg நம்ம வைக்கிறோம். ஸோ அப்போ நோன் குவான்டிட்டியை வச்சு அன்னோன் குவான்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட். ஓகே, so define measurement. The comparison of unknown quantities with some known quantities is known as a measurement. Measurement of a quantity has two parts, a number and its units. So numbers யூஸ் பண்ணுவோம், அடுத்து அதோட யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? So we hear the terms related to measurement like weight, kilogram, liter, milliliter, kilometer, length, distance, etc. ஸோ இதெல்லாமே வந்து in terms of measurement தான். ஓகே, in this chapter let's study in detail about length, mass and time and the necessary to measure them. ஸோ இதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். Next, let us see measuring tools. We measure the quantities, we need measuring tools. What are the measuring tools that you know? உங்களுக்கு என்னென்ன measuring toolsலாம் தெரியும்? Which of those tools you will use to do the task list above and the similar ones? இந்த measuring tools எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், அந்த க்ரீன் கலர். ஓகே, மெஷரிங் டேப். அந்த டேப் வச்சு நம்ம எதை மெஷர் பண்ணுவோம்? இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ், இந்த லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு மெஷரிங் டேப் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பேலன்ஸ். ஓகே, பேலன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். எவ்வளோ நிறை இருக்குது, அந்த வெயிட் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு we can use it in balance. ஓகே, அடுத்து மீட்டர் ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ லென்த்தில் இருக்குது, சென்டிமீட்டர்லையா மில்லிமீட்டர்லையா எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு we can use it in measuring scale, அதாவது மீட்டர் ஸ்கேல். ஓகேவா? நெக்ஸ்ட்
ஸ்டாப் கிளாக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த அக்யூரேட் டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி. ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ ஒரு அக்யூரேட் டைம் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டாப் கிளாக்கை வச்சு யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகே, அடுத்து மெஷரிங் ஜார் இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த வால்யூம் ஆஃப் த லிக்யூடு. எவ்வளோ வால்யூம் ஆஃப் லிக்யூட் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரிங் ஜார் we can use it. So next let us see length. What is length? So length na enna? The distance between one point and the other desired point is known as length. ஓகேவா, இதை தான் லென்த்துன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு த்ரெட் எடுத்துட்டிங்கன்னா அதோட ஒன் எண்டு அதுலேருந்து அனதர் எண்டுக்கு எவ்வளோ இடைப்பட்ட தொலைவு, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லென்த்துன்னு சொல்லுவோம். It may be the distance between the edges of your book or the corner of the football ground in your school or even from your home to school. ஸோ எவ்வளோ தூரம் இருக்குது அதையும் லென்த்துன்னு தான் சொல்லுவோம். ஓகே, த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். இட் இஸ் ரெப்ரசன்ட் பை லெட்டர் எம். ஸோ இவ்வளோ மீட்டர் இருக்குது, இவ்வளோ மீட்டர் வந்து எங்கள் ஸ்கூலில் நான் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வந்து 1 கிலோமீட்டர் இருக்கும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ மீட்டர்னு சொல்லுவோம் லென்த்தை. ஸோ லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர். அதை வந்து என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஸ்மால் எம். ஓகே, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் எம். ஓகே, வெரி ஸ்மால் லென்த் மெஷர்ட் இன் மில்லி மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். ஸோ ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜர் மெஷர்ஸ்னால் லைக் ஹைட் டு ஏ பில்டிங். ஸோ அந்த பில்டிங் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறது. ஆர் ஏ லேம்ப் போஸ்ட் ஆர் ஆல் மெஷர்ட் இன் மீட்டர். உங்கள் வீட்டில் அந்த அதாவது மரம் போஸ்ட்டு மரம்னு சொல்லுவோம்ல, அந்த கரண்ட் இது. ஓகே, ஸோ அதையும் அவ்வளோ லென்த்து எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறது மீட்டரில் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, லாங்கர் லென்ஸ் லைக் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ் ஆர் வில்லேஜ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிலோமீட்டர். ஸோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் அதை நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம்? கிலோமீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ கொஞ்சம் ஸ்டார்ட்டாக நம்மளால் மெஷர் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா அதை மீட்டரில் சொல்லுவோம். ஸோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸை கிலோமீட்டரில் we can measure it. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் லென்த்து. ஸோ லென்த்தோட யூனிட்லாம் என்னென்னு பார்ப்போம். அதாவது 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை மீட்டர் அப்படின்னா 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ ஒரு கிலோமீட்டரை நம்ம 1000 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டு இதுக்கு அது ஈக்குவல். ஓகே, 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 100 சென்டிமீட்டர் சேர்த்தா தான் அது 1 மீட்டர். நெக்ஸ்ட் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர்னால் அதில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்கணும்? 10 மில்லிமீட்டர் இருக்கணும். சி த ஸ்கேல். ஸோ அந்த ஸ்கேலில் 0 to 1 இருக்குது. ஸோ அதில் மிடில் பார்த்தீங்கன்னா 10 அந்த கோடு இருக்குது. ஓகே, 10 millimeter is equal to 1 centimeter. Okay, this is unit of length. This question is asked for 1 more questions. Okay, 1 kilometer equal to 1000 meter, 1 meter is equal to 100 centimeter, 1 centimeter is equal to 10 millimeter. So next let us see International System of Units or SI units. ஸோ எஸ்ஐ யூனிட்டோட டெஃபனிஷன் தான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஓகே, ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ நிறைய இது வந்து ப்ராப்ளம் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேட்டலைட்டை வந்து அனுப்பும்போது அவங்க என்ன ஆச்சுன்னா, அவங்க ஒரு மெஷர்மெண்ட்டில் அதை அனுப்பிச்சாங்க, நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டில் அனுப்பிச்சோம். ஸோ அதை அனுப்பிச்சிறப்ப அந்த சேட்டலைட்டே என்ன ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய லாஸு. அதனால் வந்து ஸோ மெஷர்மெண்ட்டில் வந்து கால்குலேஷன் தப்பாச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்டாண்டர்டாக ஒரு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. ஸோ அது டிசைட் பண்ணி கொண்டு வந்தது தான் எஸ்ஐ இன்டர்நேஷ்னல், அதாவது எஸ்ஐ சிஸ்டம், அதாவது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸ்டாண்டர்டாக ஒரு யூனிட்டி எல்லா கண்ட்ரிக்கும் வேணும். ஒவ்வொரு யூனிட்ஸை வந்து எல்லோரும் மெஷர்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணால் அது வந்து பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசி ஒரு ஸ்டாண்டர்டாக எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு யூனிட்ஸ் கொண்டு வந்தது தான் இந்த எஸ்ஐ சிஸ்டம். The sake of uniformity, scientists all over the world have adopted a common set of units to express measurement. ஸோ எல்லா வேர்ல்டு ஓவர்லேயும் ஓவரால் ஸ்டாண்டர்டாக ஒரு யூனிட் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேவா, திஸ் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் ஏ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் எஸ்ஐ யூனிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ எஸ்ஐ யூனிட் ஃபார் லென்த் இஸ் மீட்டர். ஸோ லென்த்துக்கு என்னன்னு சொல்லுவோம், மீட்டர் சொல்லுவோம். ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா மில்லிமீட்டர் அந்த மாதிரி இதில் சொல்லுவோம். ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா கிலோமீட்டர்.
அப்படிங்கிறதுல மெஷர் பண்ணுவோம். அடுத்து SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். ஓகே, ஸோ SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். நெக்ஸ்ட் SI யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட்ஸ், அதான் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். SI யூனிட் ஆஃப் ஏரியா இஸ் மீட்டர் ஸ்கொயர். ஏரியாவுக்கு வந்து 2D டைமென்ஷன், அதாவது ரெண்டு சைடு இன்ட்டு சைடு இருக்கும். ஸோ மீட்டர் ஸ்கொயர். SI யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் 3D, அதாவது 3 இருக்கும். இது லென்த்து, பிரெத்து அண்ட் ஹைட்டு. ஸோ மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் ஆர் SI யூனிட்ஸ். ஓகேவா, ஸோ இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. பட் எதுக்கு என்னென்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதோட சிம்பிள்ஸோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, டெம்பரேச்சர், இப்போ டெம்பரேச்சரை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு we can யூஸ் இட் இன் கெல்வின் யூனிட். ஓகே, அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் K. அண்டு டிஸ்டன்ஸ், இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம், மீட்டர் அப்படிங்கிற யூனிட் யூஸ் பண்ணுவோம். அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா M. அடுத்து வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆம்பியர் யூஸ் பண்ணுவோம். அதாவது இவ்வளோ டைமில் இவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகிருக்கு வித்தின் அ டைம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு we can யூஸ் இட் இன் ஆம்பியர் யூனிட். அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் A. அண்டு டைமை மெஷர் பண்ணுறதுக்கு we can யூஸ் இட் இன் யூனிட் வந்து செகண்டு. அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா S. அடுத்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம், மோல். அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா MOL. அடுத்து வந்து மாஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு we can யூஸ் இட் இன் கிலோகிராம். ஓகே, ஸோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா kg. அடுத்து இன்டென்சிட்டி ஆஃப் லைட் we can மெஷர் இன் யூனிட் ஃபார் கேண்டிலா. அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா CD. ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸு. ஓவரால் வேர்ல்டு ஓவரில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், மாறவே மாறாது. ஓகே, இதுதான். Next, let us see multiples and sub-multiples of SI units. For இங்கே என்னென்னா டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், நானோமீட்டர், மீட்டர் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மீட்டருக்கும் கிலோமீட்டருக்கும் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான். ஓகே, இப்போ 10 டெசிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ 10 டெசிமீட்டர் சேர்ந்தால் தான் அதான் 1 மீட்டர்னு சொல்லுவோம். சப் மல்டிபிள் இல்லை மல்டிபிள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த 1 டிவைடட் 10 அந்த இது போடுறோம்ல அதுதான் சப் மல்டிபிள். அப்ரிவேஷன் வந்து D. ப்ரிஃபிக்ஸ் வேர்டு வந்து டெசி. ஸோ டெசிக்கு அப்ரிவேஷன் வந்து ஃபஸ்ட் லெட்டர் D, அதுதான். ஓகே, அடுத்து 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ 100 சென்டிமீட்டர் சேர்ந்தால் தான் அது என்னன்னு சொல்லுவோம், 1 மீட்டர்னு சொல்லுவோம். சப் மல்டிபிள் 1 டிவைடட் 100. ஓகே, அதான் சப் மல்டிபிள். அப்ரிவேஷன் C, ப்ரிஃபிக்ஸ் சென்டி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 1000 millimeter is equal to 1 meter. So 1000 millimeter is equal to 1 meter. Sub multiple 1 divided thousands. Abbreviation M. Prefix milli. Prefix வந்து millimeterல அதனால milliன்னு சொல்லுவோம். அடுத்து 1 crore nanometer is equal to 1 meter. Nano means ரொம்ப மைன்யூட்டாக பார்க்குறது. ஓகே, மைன்யூட் வேல்யூ. ஓகே, ஸோ 1 crore nanometer is equal to 1 meter. ஓகே, sub multiple 1 divided 1 crore. Abbreviation N, prefix nano. அடுத்து வந்து 1000 meters equal to 1 kilometer. So multiple 1000, abbreviation K, prefix kilo. So இதுதான் என்னன்னு சொல்லுவோம், multiples and sub multiples of SI units. Okay. So next let us see corrective measure for measurement. So correctா எப்படி measure பண்ணுறது. Measurement has to be accurate and the approach has to be correct always. In our day-to-day life, approximation may not have much impact. So approximation ஒரு வேல்யூ சொல்லுவோம். ஸோ அது வந்து கரெக்ட் கிடையாது. ஓகே, அக்யூரேட் வேல்யூ கிடையாது. பட் இட் ஹேஸ் எ லார்ஜ் இம்பேக்ட் இன் சயின்டிஃபிக் calculations. For example, if the curvature of key, lock and key, okay, is changed even by 1 millimeter, the lock would not open. ஸோ அந்த சாவி வந்து லாக் அண்ட் கீ சாவி வந்து கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சிருந்தாலும் நமக்கு அந்த இது ஓப்பன் ஆகாது. ஓகேவா, ஸோ மெஷர்மெண்ட் ஹாவ் டு பி அக்யூரேட் இன் சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ். லெட் அஸ் லுக் அட் த சம் காமன் மிஸ்டேக் தட் அக்கர் வைல் யூஸிங் எ ஸ்கேல். ஸோ ஸ்கேலில் நம்ம பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு மெஷர் த லென்த் ஆஃப் எ பின் யூஸிங் எ ஸ்கேல். ஸோ இப்போ இந்த பின்னோட லென்த்தை வந்து நம்ம ஸ்கேல் வச்சு என்ன பண்ண போகிறோம், மெஷர் பண்ண போகிறோம். ஸோ தி head of the pin has to coincident with 0 of the scale. அந்த ஸ்கேலோட 0 அப்படிங்கிற மார்க் பண்ணியிருக்குல்ல அந்த இடத்துல தான் அந்த பின்னோட ஹெட்டு அந்த தலைப்பகுதியை நம்ம வைக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ வச்சா தான் நமக்கு ஒரு அக்யூரேட் வேல்யூ கிடைக்கும். ஓகே,
count the number of the centimeter and from there count the number of the fine divisions. The count of the divisions is millimeter. So centimeter னு பார்த்தீங்கன்னா 10 millimeters என்றது தான் 1 centimeter. ஸோ இந்த சென்டிமீட்டர் 0 to 1க்கு மிடில் எத்தனை லைன் மைன்யூட்டாக அந்த சின்ன சின்ன கோடு இருக்குல்ல அதுதான் மில்லிமீட்டர் சொல்லுவோம். ஸோ 10 அந்த லைன் இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம் மில்லிமீட்டர். ஸோ அப்போ 10 millimeters equal to 1 centimeter. So in the above example the length of a pin is 2 centimeter and 6 millimeter. So 2 centimeter னு சொல்லலாம் இல்லைனா 6 millimeter சொல்லலாம். Write the correct sub multiple completely. Sub multiple கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணணும். So take care to write the correct sub multiples. So sub multiples நம்ம என்ன பண்ண போகிறோம் கரெக்டாக கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும் அந்த ஸ்கேலை வந்து அந்த ஆப்ஜெக்டில் 0க்கு நேராக கரெக்டாக வச்சிடணும். ஸோ வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ என்ன கரெக்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ரீடிங் ஆஃப் த above ஆப்ஜெக்ட் இஸ் 2.2 centimeter. ஓகே ஆல்வேஸ் கீப் த ஆப்ஜெக்ட் parallel to the scale. ஸோ அந்த ஸ்கேலுக்கு பேரலாக எப்படி வைக்கணும் ஆப்ஜெக்டை வைக்கணும். ஸ்டார்ட் த மெஷர்மெண்ட் ஃப்ரம் 0 ஆஃப் த ஸ்கேல். அந்த 0 ஆஃப் த ஸ்கேல்லேருந்து நம்ம மெஷர்மெண்ட் வச்சாதான் நமக்கு அந்த ரீடிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ சப் மல்டிபிள்ங்கிறது 2 சென்டிமீட்டர்னு தான் சொன்னோம் அப்ராக்சிமேட், அதாவது கரெக்டாக. ஸோ சப் மல்டிபிள் நம்ம பண்ணும்போது என்ன வருது 2.2 சென்டிமீட்டர்னு வருது. ஓகே so next let us see parallax error. Parallax is a displacement or different in the apparent positions of an object viewed along two different lines of slide. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா இப்போ ஸ்கேலோட மெஷர்மெண்ட்டை நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்க்குறோம். இந்த கார்னர் சைடும் பார்க்குறோம், இந்த கார்னர் சைடும் பார்க்குறோம். ஸோ எது வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் பொசிஷன் ஆஃப் த ஐ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டேக்கிங் மெஷர்மெண்ட்டு. ஸோ மெஷர்மெண்ட் பண்ணுறப்ப கரெக்டாக அதுக்கு நேராக பொசிஷன் இருந்தால் தான் அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஸ்கேலுக்கு டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். அந்த அதாவது அந்த வியூவில் இருந்து பார்த்தா தான் அதோட மெஷர்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிறது ஐ பார்த்தீங்கன்னா கரெக்ட் பொசிஷன் இருக்குது, இங்கே இன்கரெக்ட் பொசிஷன். ஸோ கரெக்ட் பொசிஷன் நமக்கு வேல்யூ பாருங்கள் 4.8 சென்டிமீட்டர் இருக்குது. இன்கரெக்ட் பொசிஷன்ஸ் ரைட்டில் பார்த்தீங்கன்னா 4.7 சென்டிமீட்டர் இருக்குது. இன்கரெக்ட் பொசிஷன் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா 4.9 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இதில் கரெக்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 4.8 சென்டிமீட்டர். டேரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் வச்சு பார்க்கறது தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டை கொடுக்கும். So your eye must be vertically above the point where the measurement has to be taken. ஸோ மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும்னா நம்மளோட எப்படி இருக்கணும் ஐ வந்து வெர்டிக்கல் above the point, அந்த மெஷர்மெண்ட் ஸ்கேலுக்கு வெர்டிக்கலாக இருக்கணும். அப்போ தான் அந்த பாயிண்ட் எப்படி இருக்கணும் கரெக்டாக இருக்கும். ஸோ மிடில் எடுத்திருக்க அந்த வேல்யூ தான் கரெக்டு. ஸோ லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கும். அது எரர் தான் இருக்கும், எரராக தான் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் let us see methods of measuring length of a curved lines. ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம அதை வந்து மெஷர் பண்ணிடலாம். ஓகே ஒரு கர்வ்டு லைனாக இருக்குது, அதோட லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஓகே ஒன் இஸ் மெஷரிங் த லென்த் ஆஃப் அ கர்வ்டு லைன் வந்து இந்த ஸ்கேல் ஒரு த்ரெட்டை வச்சே மெஷர் பண்ணுறது, இன்னொன்று வந்து இந்த காம்பஸ் இருக்குல்ல அதை வச்சு மெஷர் பண்ணுறது. ஸோ எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் ஸ்டில், அதாவது ட்ரா எ கர்வ்டு லைன் ஏபி ஆன் எ பீஸ் ஆஃப் பேப்பர். ஒரு பேப்பரில் ஏபி அப்படிங்கிற ஒரு லைனை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே பிளேஸ் எ ஸ்டில்லிங் அலாங் த கர்வ்டு லைன்ஸ். மேக் ஷுர் தட் த ஸ்ட்ரைட் கவர் எவ்ரி பிட் ஆஃப் த கர்வ்ட் லைன்ஸ். ஸோ ஒவ்வொரு பிட்லேயும் என்ன பண்ணணும் வச்சு அந்த லைனை வந்து நம்ம மார்க் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். ஓகே மேக் த பாயிண்ட்ஸ் வேர் த கர்வ்ட் லைன்ஸ் பிகன்ஸ் அண்ட் எண்ட் ஆஃப் த ஸ்டில்லிங். Now stitch the stitching along the length of a meter scale and measure the distance between the two marking of the string. Note it 8. This will be given to length the curved lines. ஸோ ஒரு த்ரெட்டை வச்சு அந்த கர்வ்ட் லைன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணிட்டு வந்துட்டு அதோட லென்த்தை வந்து ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணுறோம். ஓகே ஸோ இந்த மாதிரி கர்வ்ட் லைன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். அண்ட் see the second method.
ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ட்ரா எ கர்வ்ட் லைன் ஏபி ஆன பீஸ் ஆஃப் பேப்பர். ஸோ ஒரு பேப்பரில் ஏபி கர்வ்ட் லைன் வரைஞ்சிட்டோம். ஓகே, செப்பரேட் த லெக்ஸ் ஆஃப் த டிவிசர் பை 0.5 சென்டிமீட்டர் ஆர் 1 சென்டிமீட்டர் யூஸிங் எ ரூலர். ஸோ அந்த காம்பஸில் வந்து 0.5 சென்டிமீட்டராக இல்லை 1 சென்டிமீட்டராக ஒரு அளவு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, எடுத்துகிட்டு பிளேஸ் இட் ஆன் த கர்வ்ட் லைன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்க் த பொசிஷன் ஆஃப் த அதர் எண்ட். மூவ் இட் அலாங் லைன் again and again cutting the line into number of segment of equal length. ஸோ அந்த 0.5 சென்டிமீட்டராக இல்லை 1 சென்டிமீட்டராக அளவு எடுத்து அதை வந்து மார்க் பண்ணி எத்தனை டைம் வச்சு அகெயின் அண்ட் அகெயின் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ வந்து மார்க் பண்ணுறோம். த ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் த லைன் கேன் பி மெஷர்ட் யூஸிங் ஏ ஸ்கேல். த ரிமைனிங் லாஸ்ட் பார்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், ஸ்கேலில் மெஷர் பண்ணுறோம். கவுண்ட் த நம்பர் ஆஃப் த செக்மெண்ட், எத்தனை டைம் வச்சு கவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ தேர்ஃபோர் த லென்த் ஆஃப் த லைன் எவ்வளோ லென்த்து, நம்பர் ஆஃப் த செக்மெண்ட்ஸ் எத்தனை டைம் வச்சு எடுத்தோம், இன்ட்டு length of the each segment plus length of the left over the part. So நான் இந்த length of the line எப்படி மெஷர் பண்ணுறோம், number of the segments into length of the each segments எத்தனை segments plus length of the left over கடைசி இதில். ஸோ இதெல்லாம் ஓவரால் நம்ம கால்குலேட் பண்ணால் நமக்கு length of the line வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் let us see mass. Mass is the measure of the amount of matter in an object. ஸோ அந்த மேட்டரோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் அந்த ஆப்ஜெக்டோட மேட்டர். ஓகே, ஸோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் மாஸ். ஓகே, த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். ஸோ என்ன பண்ணுவோம், கிலோகிராமில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இட் இஸ் ரெப்ரசன்ட் பை கேஜி. அது சிம்பிள் என்ன சொல்லுவோம், கிலோகிராமோட சிம்பிள் கேஜி. Weight is the gravitational pull expressed by matter. The weight is directly proportional to the mass on the earth surface. So directly proportional இருக்கும் எதுக்கு, earth surfaceல weight. ஓகேவா, hold a sheet of paper in one hand and the book in other hand. ஸோ ஒரு கையில் ஷீட் பேப்பர் வச்சுருக்கீங்க, ஒரு கையில் புக் வச்சுருக்கீங்க. ஓகே, which hand feels the heaviness, எது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. the mass of the book is more than that of a single sheet of a paper. ஸோ பேப்பரை கம்பேர் பண்ணுறப்ப இந்த புக்கு தான் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் த புல் ஆன் த புக் இஸ் மோர் தட் than this on the paper. ஸோ அந்த புக்கோட வெயிட் வந்து நமக்கு என்ன பண்ணுது, புல் பண்ணுது, அதிக மாஸ் கொடுக்குது. ஓகே, ஹென்ஸ் அவர் ஹேண்ட் நீட்ஸ் மோர் ஃபோர்ஸ் டு ஹோல்ட் அ புக். ஸோ அந்த புக்கை பிடிக்கிறதுக்கு இன்னும் நமக்கு மாஸ் தேவைப்படுது அந்த பேப்பர் பீஸ் ஆஃப் பேப்பரை கம்பேர் பண்ணுறப்போ. ஓகே, த ஃபோர்ஸ் what we express is called as a heaviness. ஸோ இது எது எக்ஸ்பிரஸ் பண்ணுது, எது ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஓகே, so what is your mass? If you measure it in grams, that would be a huge number. It is not, so it is expressed in kilogram. So உங்களோட weight எப்படின்னு கேட்டால் கிலோகிராமில் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ bigger weights are measured in டன் ஆர் மெட்ரிக் டன். ரொம்ப பிக்கர் வெயிட்டை டன்னில் மெட்ரிக் டன்னில் தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய வுட்டை நம்ம வெயிட் பண்ணோம், அது எவ்வளோ டன்னு அப்படிங்கிறது தான் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ 1000 milligrams equal to 1 gram, 1000 grams equal to 1 kilogram, 1000 kilograms equal to 1 ton. Okay, so again one more time I will repeat, 1000 milligrams equal to 1 gram, 1000 grams equal to 1 kilogram, 1000 kilograms equal to 1 ton. So next let us see beam balance. We use beam balance to measure mass. So எவ்வளோ நிறை இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு we can use it in beam balance. A beam balance work by comparing the mass of an object to that ஆஃப் நோன் மாஸ். ஓகே, ஸோ நோன் மாஸை வச்சு, அதாவது நமக்கு இந்த வெயிட் தெரியும், அதாவது எடக்கல் இருக்குல்ல, இங்கே சீத டயக்ராம். ஸோ அந்த கல் பார்த்துருப்பீங்க, இது 1 kg 1/2 kg அப்படிங்கிற நமக்கு அந்த நோன் குவான்டிட்டிஸ், அது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த நோன் குவான்டிட்டியை வச்சு ஒரு அன்னோன் குவான்டிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் பீம் பேலன்ஸ். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம மார்க்கெட்டில் மோஸ்ட்லி இது தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னது பீம் பேலன்ஸ். ஸோ இதை வச்சு ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த கோகோனட் ஷெல் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பீம் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, so we use beam balance to measure mass. A beam balance works by comparing the mass of the object to that the known quantities. Okay, that is called as a standard mass.
So next let us see electronic balance. An electronic balance is a device used to find the accurate measurement of weight. So எவ்வளோ weight இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் நேம் தான் electronic balance. Laboratories for weighing chemicals to ensure a precision measurement of those chemicals for using in various experiment. ஸோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து நம்ம அந்த வெயிட் கெமிக்கல்ஸை வெயிட் பண்ணுறதுக்கு வெயிட் எடுக்கிறதுக்கு லெபார்ட்டரிஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் தான். ஓகே, எலக்ட்ரானிக் பேலன்ஸ் மே ஆல்சோ பி யூஸ்டு டு வேயிங் ஃபுட், அதர் க்ளோசரிஸ் ஐட்டம்ஸ் அஸ் வெல் அஸ் ஜுவல்ஸ். ஸோ ஜுவல்ஸில் பார்த்திங்கன்னா இவ்வளோ கிராம் இருக்குது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு we can use it in electronic balance. See the diagram, this one is a electronic balance. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜுவல்ஸ் கடையில் அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் கடையில் கூட இருக்கும், அண்ட் லேபில் மோஸ்ட்லி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பேலன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் let us see time. Day changes into night and night into day. Season also change. We know time also changes. How do we measure change of time? So எப்படி மெஷர் பண்ணுவீங்க? Clocks are used to measure time. ஸோ நம்மளாம் கிளாக் வச்சு தான் எவ்வளோ டைமுங்கிறத மெஷர் பண்ணுறோம். ஓகே, யூ நோ ஹவு டு ரீட் எ கிளாக் ஃபேஸ் அண்ட் நோட் த டைம். யூ கேன் ஆல்சோ யூஸ் யுவர் ப்ளஸஸ் டு மெஷர் த டைம் ரஃப்லி. Count the number of pulses that can tell you the time as pulsed. ஸோ பல்சஸை வந்து வச்சு கூட டைமை வந்து முன்னாடி வந்து சொன்னாங்க. ஓகேவா? ஸோ கிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் டைம், எஸ்ஐ ஆஃப் த டைம் செகண்ட்ஸ். ஸோ எஸ்ஐனுடைய டைமோடது என்னது? செகண்ட்ஸ். ஓகே, ஸோ ஹவர் டு ஹவர் ஹேண்ட் இருக்குது, அப்புறம் மினிட் டு மினி ஹேண்ட் இருக்குது, செகண்ட்ஸ் டு செகண்ட் ஹேண்ட்ஸ் இருக்குது. ஓகே, பேசிக் யூனிட்ஸ் ஆஃப் மெஷரிங் டைம். டூ யூ நோ? ஸோ முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாண்ட் கிளாக்கு அண்ட் சன்டைல், ஸோ இதை வச்சு தான் வந்து டைமை வந்து கால்குலேட் பண்ணாங்க. இப்போ தான் நம்ம வாட்சஸ் நிறைய அட்வான்டேஜஸ் டிஜிட்டல் கிளாக் அது இது பார்க்குறோம். ஸோ முன்னோர் காலத்துலலாம் இந்த மாதிரி கிளாக்ஸ் வச்சு தான் மோஸ்ட்லி டைமை வந்து மெஷர் பண்ணாங்க. ஸோ இது டூ யூ நோவில் தான் இன் இயர்லி டேஸ் பீப்புள்ஸ் யூஸ்டு சாண்ட் கிளாக் அண்ட் சன்டைல் டு மெஷர் த பேசேஜ் ஆஃப் டைம் டியூரிங் டே டைம். ஸோ டே டைமை மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி காலத்துலலாம் என்ன யூஸ் பண்ணாங்க? சாண்ட் கிளாக் அண்ட் சன்டைல், இந்த மெஷர்மெண்ட்டு தான் மெஷர்ஸ் அந்த டிவைஸ் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ தான் இந்த ஷேடோ காஸ்ட் பை ஸ்டிக் கேன் பி யூஸ்டு டு எஸ்டிமேட் டைம். ஸோ ஸ்டிக்கை வச்சு அதோட ஷேடோ வச்சு கூட டைமை மெஷர் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இப்போ நடந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஷேடோ இருந்துச்சுன்னா 12 o'clock அப்படிங்கிற ஒரு பர்சனோட ஷேடோ வச்சோ இல்லை ஸ்டிக்கோட ஷேடோ வச்சோ அந்த காலத்துலலாம் டைமை வந்து மெஷர் பண்ணாங்க. ஓகே, a vessel having a small holes is filled with sand and it is used as a clock. ஸோ ஒரு வெசலில் ஒரு சின்ன ஹோல் மிடில் போட்டு அதில் சாண்ட் ஃபில் பண்ணி அதை இப்படி திருப்பி அதை வச்சும் டைம் வந்து அப்போ யூஸ் பண்ணாங்க. ஓகே, the sand is the vessels is allowed to come down and it is used to estimate the time. ஸோ டைமை எஸ்டிமேட் பண்ணி இது வந்து கால்குலேட் பண்ணாங்க அப்போலாம். ஓகே, தோஸ் ஆர் ரஃப் மெத்தட்ஸ் ஃபார் கவுண்டிங் பேசேஜ் ஆஃப் டைம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வி கேன் யூஸ் எலக்ட்ரானிக் கிளாக், ஸ்டாப் வாட்ச் அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் டு கவுண்ட் ஈவன் ஸ்மாலர் டியூரேஷன் ஆஃப் டைம். ஸோ ரொம்ப ஸ்மாலர் டியூரேஷன் ஆஃப் டைமை மெஷர் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் இட் ஃபார் ஸ்டாப் கிளாக் அண்ட் எலக்ட்ரானிக் கிளாக் அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் வி கேன் யூஸ் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் let us see numerical problems. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7825 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட சொல்யூஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதோட சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 100 சென்டிமீட்டருக்கு 1 மீட்டரா 1 மீட்டர். ஓகே, ஸோ அப்போ அந்த 7825 டிவைடட் 100 போட்டிங்கன்னா எவ்வளோ வேல்யூ வருதோ அதை மீட்டர்லேயும் சென்டிமீட்டர்லேயும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 78 மீட்டர் 25 சென்டிமீட்டர்னு வரும் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து வந்து 1195 மீட்டர், அது கிலோமீட்டருக்கும் மீட்டருக்கும் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்யூஷனில் வந்து 1000 மீட்டர் நமக்கு என்ன தெரியும்? 1 கிலோமீட்டர்னு தெரியும். ஓகேவா? ஸோ 1000 meters is equal to 1 kilometer. அப்போ 1195 டிவைடட் 1000 போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வரும்? 1.195 கிலோமீட்டர் வரும். ஓகேவா? ஸோ அப்போ 1 கிலோமீட்டர் 195 மீட்டர் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் எழுதும். ஓகே, நெக்ஸ்ட் 15 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன எவ்வளோ அப்படின்னு சொல்லி மில்லிமீட்டரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டருங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ 16 ×
10 அதாவது மல்டிபிள் பண்ணிக்காங்க 16 divided 10 is equal to 160 millimeter. Sorry, 16 into 10 is equal to 160 millimeter. அடுத்து 45 kilometer 33 meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓவரால் என்ன பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க, மீட்டரில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்யூஷன் 1 kilometer is equal to 1000 meter. அப்போ இந்த 43.33 multiple 1000. So you will get the answer for 45,330 meter. Dear students, unit 1 measurement lesson is completed. Okay, I will send you for book back answers. Thank you students.